பிரம்மதேவனின் 5வது தலை வெட்டப்பட்டது ஏன்? பிரம்மதேவன் படைத்தாற்றலின் காரணமாக மிகவும் அகந்தை கொண்டிருந்தார். ஒருநாள் அவர் சிருஷ்டியை தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என எண்ணி 5 தலைகளுடன் தன்னை எல்லாவற்றிலும் மேலாக எண்ணினார். அந்த அகந்தையின் காரணமாக அவர் சிவபெருமானை மிஞ்ச நினைத்தார். ஒருநாள் பிரம்மதேவன் பார்வதியை பார்த்து அவளை குறை சொல்லத் தொடங்கினார். சிவபெருமான் கோபமடைந்தார். நீ எனது சக்தியை அவமதிக்கின்றாய். இத்தகைய அகந்தையை விட்டுவிட வேண்டும் என சிவன் கூறினார். அந்தக் கோபத்தில் சிவபெருமான் தனது திரிசூலத்தை எடுத்தார். பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை வெட்டினார். ஆனால் அந்த தலையின் பாவம் காரணமாக அது சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டு விட்டது. சிவன் அதை அகற்ற முடியாமல் தவித்தார். பின்னர் அவர் காஞ்சிபுரத்தில் பிக்ஷாடனராக திரிந்தார், பாவம் தீர வேண்டும் என்று. கடைசியாக காசி நகரில் அந்த தலையின் பாவம் நீங்கியது. அதன்பின் தான் சிவபெருமான் தனது பாப விமோசனம் பெற்றார்.